சிந்து பைரவி டுடே எபிசோட் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சிந்துவோடைய அப்பா எல்லாம். அதுக்கப்புறமா ரூம்ல வந்து ரொம்ப கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க சிவா. மகா போயிட்டு அந்த சிந்துவோடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க சரியா, அதனால கண்டிப்பா உன் பெரியம்மா வந்து கூப்பிடுவாங்க, நீ மட்டும் போயிடாது. ஏன்னா உன் வாழ்க்கை இந்த அளவுக்கு சந்தோஷம் நிம்மதி இல்லாத இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்து தான் சிவா, மறந்துடாது அப்படின்றத சொல்றாங்க. அப்புறமா டியூட்டிக்கு போலான்ட்டு போகும்போது அப்ப சிவா இங்க வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க உங்க பெரியம்மா. மகா இருந்துட்டு போகாது சிவான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சிவா தான் பெரியம்மாவுடைய கேட்காம போனா நல்லா இருக்கும்ட்டு பெரியவா கூப்பிட்டோடனே போறாங்க. மகா ரொம்பவே கோவப்படுறாங்க. சே, என்னதான் சொக்கமுடி போட்டு என் பையனை இந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்காளோ தெரியல அப்படின்ற மாதிரி மகா கோவமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிந்துவுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க, பேசி பண்றாங்க. சிந்துவுடைய அப்பா இருந்துட்டு என்னை மன்னிச்சிருமாப்பிள்ளைன்னா, அன்னைக்கு மண்டபத்துல ஏதோ நடந்த வார்த்தைகளை விட்டுட்டு என்னை மன்னிச்சிருப்பா, ஆனா இப்ப கல்யாணம் நடந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு, விருந்து கூப்பிடலான்னு வந்து கண்டிப்பா வந்துடணுன்றாங்க. வரேன்னு சொல்லு சிவான்றாங்க. வரமாட்டேன்னு சொல்லு சிவான் மகா ஒரு பக்கம், ஆனா சிவா இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மகாக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் சிவா எனக்கு கிளம்புற பெரிய மட்டும் கிளம்பி போறாங்க. அப்புறம் ஆறுமுகத்துக்கிட்ட மாப்பிள்ள நீங்க வந்து கவலைப்படாதீங்க கூப்பிடலன்னு சொல்லிட்டு வந்துருங்க மாப்பிள்ளன்றாங்க. கண்டிப்பா வரமாம்மா, நீங்க பைரவி கூட்டிட்டு வாங்க, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்றாங்க. டேய் நீ என்ன நினைச்சாலும் சரிடா, கண்டிப்பா நான் வேலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி பைரவி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிவாக்கு. ஆனா பைரவி அதாவது ஸ்னேகா கால் பண்றதை வந்து சித்து எடுத்துறாங்க. ஏன்னா போனை விட்டுட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து போன் அடிப்பாங்க. ஹலோன்றாங்க. ஹலோ யாரு? சிவா கிட்ட கொடுங்க, யார் பேசுறதுன்றாங்க. நான் சிவாவுடைய மனைவி பேசுற சித்துன்றாங்க. ஏய் சித்து என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, கல்யாணம் ஆனது சிவாவுடைய மனைவின்னு வேற சொல்றியான்ட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. சிவா வந்து யாரும் கேட்க ஒன்று ஸ்னேகா தான் ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய பர்மிஷன் இல்லாத எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னு கோவப்பட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமா கோவிலுக்கு போறாங்க, சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏமா இது மாதிரி அந்த பையன் உன்னை இது பண்ணியிருந்தாலும் நீ அவனுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டமா சந்தோஷம்ட்டு ஆயிரு சொல்றாங்க. டாக்டர் சார் இருந்தாலும் தப்பா நினைக்கிறாங்க, ஃபீல் ஆகுறாங்க. அப்புறமா குல்லாவை பார்த்து சில விஷயங்களை பேசுறாங்க. குல்லா ஸ்னேகா வந்து பேசினது எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு பேப்பர் இருக்கும், இது வந்து டாக்டர் சார் இருக்காங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சந்தோஷமா எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே உனக்கு வேலை போயிடுச்சுன்னு ஸ்னேகா சிவா கிட்ட சொல்லவும் சிவா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.